சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேட்டு அதுக்கப்புறம் நல்லா யோசனை பண்ணிட்டு உன் பதில் சொல்லு. ஓகே? சொல்லுங்க டாடி. அதாவது காயமோ புண்ணோ சிறுசா இருக்கும் போதே மருந்தடவை மாத்திரை போட்டோன்னு வச்சுக்கோ, டக்குன்னு சரியாயிரும். அதையே பொங்கி பொறை ஓட விட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அது சரி பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? கரெக்ட் டாடி. என் காதல் அந்த ஸ்டேஜை எப்பயோ தாண்டிடுச்சு. அதனால அதை சரி பண்றதை விட்டுட்டு லண்டன் போற வழியை பாருங்க. கரெக்ட். நல்லா பொறுமையா யோசிச்சு தெளிவா பதில் சொல்லியிருக்கான் இல்லைங்க அங்கிள்? இத பார், உன் பேர்லயாவது இருட்டுங்கிறக்கா தான் உனக்கு அறிவுன்னு பேர் வச்சிருக்காங்க. அதையும் கெடுத்துக்காத. தயவு செய்து வாயை மூடிட்டு. ஏன் சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒரு மாமூல் அப்பா மாதிரியா பழகிட்டு இருந்தேன், பெஸ்ட் ஃப்ரெண்டால பழகிட்டு இருக்கேன். ஆமா, ஆனா அது நேத்து வரைக்கும். ஏன் இன்னைக்கு என்னாச்சு? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா தான் ஃப்ரெண்டோட லவ் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அது சக்சஸ் ஆகணும்னு தானே நினைக்கணும், ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்க கூடாதுல்ல. நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அறிவில்லாதவனே. கேக்குது சந்தோஷ், நான் கொஞ்சம் பேசணும். இப்படி உட்கார் சொல்லு. சந்தோஷ், ஆடு மாடுலாம் பசியா இருக்கு, தண்ணி கறிட்டு வரேன்னு சொல்லு. ஆடு பெத்தவனா? எனக்கு இங்க பிராணம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு அக்கறை இல்ல. ஆடு மாடோட பசி தான் முக்கியமா? சரி சொல்லுங்க. அவங்க அண்ணன் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ண நான் சொன்னீங்க, ஒருவேளை அதுல நீ தோத்துட்டேன்னு வை, என்ன பண்ணுவ? எனக்கு தன்னம்பிக்கை தைரியம் சொல்லி கொடுத்ததே நீங்க தான். நீங்களே நெகட்டிவா பேசுறீங்க. அட அது வேற இது வேற, இது விவசாயம். இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் அந்த ஆளு வம்புக்குனே உங்ககிட்ட இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அதனாலதான் கேக்குறேன், ஒருவேளை இதுல நீ தோத்துட்டேன்னு வை, என்ன பண்ணுவ? நீங்க இந்த கிணத்து மேல உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, ஒருவேளை உள்ள விழுந்துட்டா? உள்ளயா? இல்ல இல்ல, அவ்வளவு சீக்கிரம் அப்படியெல்லாம் நான் விழுந்துட மாட்டேன். எனக்கு தான் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்குல்ல. நானும் தோக்க மாட்டேன், எனக்கு லவ் சப்போர்ட் இருக்கு. என்ன வார்த்தை சொன்னடா? டேய், என்ன சொன்ன? பெத்த அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை சொன்னடா அப்படின்னு கேட்டாங்க. உன்னை அப்புறமா பேசிக்கிறேன். லண்டனு, நீ விரும்பி சாப்பிடுற சாப்பாடு இந்தா, சாப்பிட்டு தட்ட கொடு. இத பாரு சந்தோஷ், born with the silver spoon சொல்லுவாங்க. அப்படி பிறக்கும் போது அதிர்ஷ்டத்தோட பிறந்தவனி. எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிடாதடா. எதுக்காக அந்த அதிர்ஷ்டத்தை அனாவசியமா நீ உதவி தரேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் பேச ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம சாப்பிட்டு இருக்கேன், காதுல விழுந்துச்சா இல்லையா நீ கேட்க கூடாதா? சந்தோஷ், அதிர்ஷ்டங்கிறது எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். ஆனா காதலுங்கிறது ஒரு தடவை தான் வரும், கடைசி வரைக்கும் போகாது. அங்கிள், இது உங்க காதுல விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பெரிய காதல்? வயக்காட்டுல விழுந்து எந்திரிச்சு இப்படி சேரு சகதியும் பூசிட்டா அது காதலுக்காக நீ செய்யக்கூடிய பெரிய தியாகமா? இல்ல இப்ப நீ கண்ட சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருக்கிய, இது காதலுக்காக நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகமா? ஏன் இதெல்லாம் ஒருத்தனால மட்டும் தான் செய்ய முடியுமா? என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன இத நான் சாப்பிட முடியுமா இல்லையான்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? Poor boy, poor boy. ஒரு வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ? நோ பிரஸ்டீஜ். வெக்கத்தை விட்டு தண்ணி கேட்ட வேண்டியதான். அங்கிள், தண்ணி ஏதாவது தேவைப்படுதா? கேட்டுட்டாங்க, ரத்தத்தை குடிச்சிருவேன். கார்ல தண்ணி போய் எடுத்துட்டு வாடா. அங்கிள், பாட்டில்ல தண்ணி இல்ல. பைப்பு தண்ணி. கோமியம் ரொம்ப புனிதமானது. கோயில்ல வீட்டுல கூட பூஜைக்கெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
சந்தோஷ், இப்படி ஒரு காரத்தை வேணா, தினம் இப்படி ஒரு காரத்தை சாப்பிட்டீங்கன்னா குடல் வந்து செத்துருடா. எப்படா சின்ன வயசுல இருந்து நீ காரமே சாப்பிட்டு பழக்கப்படலையே, இப்படி ஒரு காரத்தை உன்னால எப்படா சாப்பிட முடியுது? முடியும் டாட். உண்மையான அன்பு இருந்தா எதுவுமே முடியும். அந்த அன்பு தான் என்னை இங்க வர வச்சு, என்னை தேடி உங்களையும் அங்க வர வச்சு. என் காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீங்க நிம்மதியா கிளம்பி போயிட்டு வாங்க. Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Where my hoes at? Here we go, boom, up to your grill. Come on. Come on. வாஷிங்டன் வெற்றிவேல். Push the tempo. Where my hoes at? Here we go, boom, up to your grill. Come on. நீங்க கிரியேட் பண்ண கேரக்டர் சார். ஹாய் ஏகாம்பரம், how are you man? ஹாய். என்ன பேரஞ்சமான்னு முடிக்கிறீங்க? டோன்ட் யூ ரிமெம்பர் வெற்றிவேல், வாஷிங்டன் வெற்றிவேல் மேன். என்னாச்சு? ஏகாம்பரம் சார் ஒரு மாதிரியா இருக்காரு. அது நீங்க வருவீங்களோ வர மாட்டீங்களோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அதான் ஷாக்ல இருக்காரு சார். ஏகாம்பரம் சார், லலிதா அப்படி இருக்காங்க. அதான் சார் உங்க ஒய்ஃப் லல்லு. என்ன அப்படி பாக்குறீங்க? லக்ஷ்மி, நான் போடுற காஃபினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, மறந்துட்டீங்களா? ஏஜ் ஆயிடுச்சல்ல, நேச்சுரல். Yeah, இட்ஸ் yeah. ஓகே, லெட்ஸ் கோ. கம் ஆன் டார்லிங், வாங்க. வாங்க வாங்க. ஏய் 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 ஏய், யார் நீங்களா? மேனேஜ் இல்லாம மேல விழுந்துட்டு அமெரிக்கால இதெல்லாம் கிடையாது. கண்ட்ரிபியூட்ஸ். ஏகா, யாரா இவன்? வெளிநாட்டுல வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கான். அது சாரோட பிஏங்க ஐயா. என்னடா அப்படி பாக்குற? எங்களை பத்தி அவன் கிட்ட சொல்லு. சும்மா என்ன சொன்னாருங்கய்யா? மாமா இப்போ எதுவும் சொல்ற நிலைமையில இல்லை, நானே சொல்லிடுறேன். சாரு சின்ன முத்து கவுண்டரு, 18 பட்டியிலேயே பெரிய குடும்பம், நிறைய சொத்து இருக்கு. அவங்கெல்லாம் உங்களை பார்த்து பேசிட்டு போலாம். ஆமாங்க. ஓ, நைஸ் டு மீட் யூ. உங்களுக்கு தான் வணக்கம் சார். அது நான் ஃப்ளைட்ல வந்தாலே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவேன். போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்புறமா பேசுவோம். மிஸ்டர் யாகா, உட்காரச்சு பேசிட்டுங்க. ஸ்வீட்டா, செல்லி மூவ். ஷூர் டார்லிங். ஏகா ஏகா, என்னடா ஓடி போன பொண்ணாடி திரும்பி வந்த மாதிரி விரவேத்து போயிட்டேன். எப்படா எங்களை பத்தி சொல்ல போற? அது ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்த்த சந்தோஷத்துல இருக்காரு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு. நீங்க உட்காருங்க ஐயா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க, பெரியவங்க உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. எங்க ஏகா அவங்களை பத்தி ரொம்பவே சொல்லிருக்கா. நாங்களும் இந்த ஊர்ல பெருசா பேரெடுத்த குடும்பம் தான். ஒவ்வொருத்தர் குடுமைய பார்த்தாலே தெரியுதே, கோயில் திருவிழாக்கு கூத்து கட்ட வந்த குடும்பம் தானே. நீ சும்மா இருடா. சார் அளவுக்கு இல்லாட்டியோ நாங்களே இந்த ஊர்ல ஒரு வசதியான குடும்பம் தான். வசதியில் என்னங்க இருக்கு? முதல் கோடி சம்பாதிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோடி எவ்வளவு கோடிகளை குட்டி போட்டதுன்னு எனக்கே தெரியாது. 500 கோடி இருக்குதுன்னு ஏகா சொன்னா நெசந்தானே? 500 கோடி? ஏன் ஏகா, நீ இந்தியாவில் இருக்கிற 500 கோடிகளை மட்டும்தான் சொன்னையா? இந்தியாவில் மட்டும் 500 கோடியா? அப்படின்னா மொத்தம் அந்த கருமத்தெல்லாம் சார் கணக்கிலே வச்சுக்கிறது இல்லப்பா. இட்ஸ் ஆல் ரைட், லீவ் இட். ஓகே சார். ஆமா, நீங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க பொண்ணுக்கு வரன் பார்க்கறதா ஏகா சொன்ன. ஆமாங்க, எனக்கு வசதியை விட கல்ச்சர், ஐ மீன் நம்ம கலாச்சாரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு வரனுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாங்களும் அப்படித்தான். இவன் என்ற சின்ன மாவன் பேரு தங்கராசு, 3வது வரைக்கும் படிச்சிருக்கான். இவனுக்காகத்தான் உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். What nonsense you are talking? யோ ஏகா, என் பொண்ணோட கல்யாண பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைச்சா இப்படி ஒரு காட்டு முன்னாடி தனமான கூட்டத்தை கொண்டு முன்னாடி உட்கார வச்சிருக்க? அது இல்லைங்க. You shut up.
யோ செக்ரட்டரி, சார். இந்த குடுமி கூட எதுவுமே என் முன்னாடி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு வெளியே வருது. ஓகே சார் சார் நான் என்ன சொல்றேன்னா யோ, முதல்ல வெளில போயா எங்க சார் உன்னை துப்புல பசங்கள ஐயா ஐயா தெரியாம பெரியப்பா பெரியப்பா கலக்கிட்டீங்க பெரியப்பா கலக்கிட்டீங்க. என்ன யாருன்னு நினைச்ச? மோனோ ஆக்டிங்காக 2 தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இல்ல நாடக கோஷ்டி ஆச்சே சொதப்பிடுவீங்கன்னு கொஞ்சம் பயந்தேன். பரவாயில்ல காப்பாத்திட்டீங்க. என்னடா இது சினிமால வர மாதிரி டிராமாவும் அந்த ஆளுங்களும் குடும்பிங்களும் அந்த மனுஷங்களை பாக்குறதுக்கே காமெடியா இருக்குடா. பூஜா பிடிச்சிருக்கா இல்லையா? அதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம கூட்டிட்டு போயிடலாம். அது இல்லடா. லக்ஷ்மி, எதுக்காக நீ அனாவசியமா பயப்படுற? எங்க 2 பேர் ஆக்டிங் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த வாஷிங்டன் வெற்றிவேல் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்த சீன் என்ன சிவா? அடுத்த சீன் என்ன?